எப்படி சொல்றதுன்னு தெரியல. வெங்கடேஷ் பட் அவர்கள் டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படின்ற மாதிரி ஷோ வந்து சன் டிவில இப்போ பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அந்த ஷோவோட ப்ரோமோ வந்து இப்போ ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அண்ட் அந்த ஷோ ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வெங்கடேஷ் பட் அவர்களுக்கு நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த எல்லா கமெண்ட்டுக்குமே வந்து வெங்கடேஷ் பட் அவர்கள் ரிப்ளைவும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அண்ட் அதுல ஒரு ஃபேன் வந்து ஒரு முக்கியமான கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அது என்ன அப்படின்னா, இந்த ஷோவை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அப்படி என்ன சார் நீங்க பண்ணிட்டீங்க? நீங்க ஷோல இருந்து வெளியில வந்துட்டீங்க. உங்களை நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். நீங்க வெளியில வந்ததுக்கு வந்து உள்ள இருந்து யாருமே ஃபீல் பண்ணாத மாதிரி தான் இருந்துச்சு. ஷோல உங்க யாரையும் மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி யாரும் எதுவும் சொல்லவே இல்லை. மேபி சேனல் சைட்ல இருந்து நீங்க யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருக்கலாம். அதனால வந்து அவங்க சொல்லாம இருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் வந்துட்டு ரொம்ப மன கஷ்டமா தான் சார் இருக்கு அப்படி. அண்ட் இவருக்கு வந்துட்டு வெங்கடேஷ் பட் அவர்கள் ரிப்ளை பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாரு அப்படின்னா, வெங்கடேஷ் பட் அவர்கள் உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படின்ட்டு ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் போட்டிருந்தாரு. அண்ட் இன்னொரு ஃபேன் ஒருத்தர் வந்துட்டு டோன்ட் பி ஃபேக் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணியிருந்தாரு. அண்ட் அதுக்கு வெங்கடேஷ் பட் அவர்கள் ஒரிஜினாலிட்டி இஸ் மை லைஃப் அப்படின்ற மாதிரி ரிப்ளையும் பண்ணியிருந்தாரு. குக் வித் கோமாளி சீசன் 5 வந்து விஜய் டிவில ஸ்டார்ட் ஆகி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஷோவுக்கு பயங்கர போட்டியா டாப்பு குக்கு டூப்பு குக்குன்னு சன் டிவில வந்து ஒரு ஷோ லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த ஷோ வந்துட்டு அப்படியே குக் வித் கோமாளியோட இன்னொரு வெர்ஷன் மாதிரி தான் இருக்கு. ஸோ விஜய் டிவியை பார்த்து சன் டிவி இப்போ காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு இது விஜய் டிவில இருந்து சன் டிவி வந்து காப்பி அடிச்சு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாலும், இன்னும் ஒரு சிலர் வந்து வேற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாம் இந்த இடத்துல என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, என்னதான் விஜய் டிவில இந்த ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருந்தாலும் குக் வித் கோமாளி அப்படின்றது வந்து மீடியா மேசன் அப்படின்ற கம்பெனியோட ஷோ தான். அவங்க தான் இந்த ஷோவை முதல்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ மீடியா மேசன் வந்து விஜய் டிவில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா அந்த ஷோக்கு போட்டியா சன் டிவில இங்க ஒரு ஷோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சன் டிவில வர ஷோ தான் வந்து ஒரிஜினல் ஷோ, விஜய் டிவில வர்றது வந்து தான் காப்பி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டென்ட் இஸ் ஆல்வேஸ் அ கிங் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரிஜினல் கண்டென்ட் தான் எப்பொழுதுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டென்ட் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம என்னோட புது ஷோ மீடியா மேசனோட சன் டிவில வந்து ரொம்ப சீக்கிரம் வரப்போகுது. ஸோ அதுக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோமோவோட லிங்கை ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஷோட பேர் வந்து டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படின்னு அதையும் மென்ஷனும் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஷோல நிறைய முக்கியமான செலிபிரிட்டிஸ் உள்ள வர போறாங்க அப்படின்னும், அண்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே வந்துட்டு வடிவேலு அவர்கள் வந்து இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸும் கிடைச்சிருக்கு. அண்ட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வடிவேலு அவர்கள் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மட்டும் இருக்காரா, அப்படி இல்ல கண்டினியூஸா எல்லா எபிசோட்லயும் அவர் பார்ட்டிசிபேட் பண்ண போறாரா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.